என் சொத்து அவனுக்கு பயன்படும்னு அவன் நினைச்சான். அவன் என் கூட இருந்தா நல்ல அழகானவன் எனக்கு சொந்தமாயிட்டான் என்ற பெருமை எனக்கு இருக்கும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். அதெல்லாம் சரி, நீ எதுக்கு படகு ஓட்டுற? அந்த வருஷம் எங்க ஊர்ல வெள்ளம் வந்துச்சு. விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. கடன் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் இப்படி போயிடுச்சேன்னு எங்க அப்பா நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டாரு. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் மிச்சம் இருந்த சொத்து எல்லாத்தையும் பங்கு போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது அந்த ஒரு வீடு. அந்த வீட்டை காப்பாத்திக்கவும் என்ன காப்பாத்திக்கவும் நான் ஏதாவது வேலை செஞ்சுதானே ஆகணும். அதனாலதான் வேற வழி இல்லாம இப்படி படகு ஓட்டி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். பாவம், ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அதுக்குள்ள அவங்க அந்த தீவுக்கு வந்து சேர்ந்தாங்க. கிருஷ்ணய்யா அந்த மீனை தேட ஆரம்பிச்சான். ஆமா, நீ இங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? என்ன விஷயமா வந்திருக்க? நான் ஒரு மீனுக்காக வந்திருக்கேன். அந்த மீன் வாயில முட்டை வச்சுக்கிட்டு வாழும். அதை தேடித்தான் நான் வந்தேன். ஓஹோ, அந்த மீனா? அது ராத்திரி நேரத்துல பளபளன்னு ஜொலிக்கும். அப்பதான் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நாம இங்கதான் இருக்கணும். அப்படியா? சரி, நான் காத்திருக்கேன். ஆமா, உன் கதை என்னன்னு நீ சொல்லவே இல்லையே. இந்த மீன் எதுக்காக உனக்கு? அப்ப கிருஷ்ணய்யா நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். உன்னுடையதோ பெரிய கதை தான். அப்படின்னா இப்ப உன் கையில ₹1 கூட இல்ல தானே? ஆமாங்க. அப்புறம் எப்படி நான் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொன்ன? ராஜா பரிசு கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுல நான் கொடுப்பேன். வீடு திரும்ப வர மாதிரி நான் பண்றேன். ஆழ மயக்கிற கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இங்க இருந்து போய் ராஜா கொடுக்கற பரிசை வாங்கிக்கிட்டு மறுபடியும் என்ன தேடி வருவ. இத நான் நம்பணும். பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் என் கூட வரலாம். நான் கொடுத்த வாக்க நிறைவேத்தி அதே மாதிரி நான் உங்களை கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன். உங்களை பிடிச்சிருக்கு? என்னது கல்யாணமா? என்னையா? நீயா? என்ன பத்தி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா? மானம் போச்சுன்னா மனுஷன் கெட்டவங்களா ஆக மாட்டாங்க. மனசுல அழுக்கு இருந்தா மட்டும்தான் மனுஷன் கெட்டவன். அதனால நான் உங்களை தாராளமா கல்யாணம் பண்ணிப்பேன். போதும் போதும், நிப்பாட்டியா? தேவை இருக்கிற அத்தனை பேரும் என்கிட்ட சொல்ற கதை தான் இது. ஆனா மனசார என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மனசு இங்க யாருக்குமே இல்ல. உன் வாழ்க்கையில என்ன மாதிரி தைரியசாலி நீ பார்த்ததே இல்ல. அதனால தான் நீ இப்படி சொல்ற. அதுக்குள்ள ராத்திரி நேரம் ஆச்சு. அந்த ஜொலிக்கிற மீனுங்களும் கடல்ல வந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு சொன்னபடியே அடுத்த நாள் காலையில கிருஷ்ணய்யா ராதாவை கூட்டிக்கிட்டு அந்த மீனையும் எடுத்துக்கிட்டு அவ ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்க அந்த மீனை ராஜ வைத்தியர்கிட்ட கொடுத்தான். பலா கிருஷ்ணய்யா, நான் கொடுத்த வாய்ப்ப நீ சரியா பயன்படுத்திக்கிட்ட. இதோ வாங்கிக்கோ உன்னோட பரிசு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு நீ வேலைக்கு வரலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட அனுமதியை வாங்கி ராதாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.